இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட இந்த வருஷத்துல கர்த்தர் தந்திருக்கிற ஒரு தீம் வார்த்தை திரும்பி வா, அது திரும்பி வரும் என்கிற வார்த்தை. நான் இந்த வருஷத்தின் முதலாவது நாள் உங்களோடு அதை குறித்த வார்த்தை உங்களோடு பேசினேன். இந்த மாதத்திற்கான வார்த்தையும் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டது. மல்கியா 3:7 இருக்கிற வார்த்தை, என்னிடத்தில் திரும்புங்கள், உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்கிற வார்த்தையை ஆண்டவர் இந்த வருஷத்திலும் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ எங்கேயோ தள்ளி போய் நிற்கிறாய், எங்கேயோ விலகி போய் நிற்கிறாய், எங்கேயோ திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறாய், எங்கேயோ தூரம் போய் கொண்டிருக்கிறாய். எனக்கும் உனக்கும் நடுவே முகத்திற்கு முகம் பார்த்த நாளாயிற்று. என்னை முகமுகமாய் சந்திக்க நீ வரவேண்டியவன். நீயோ உன் முகத்தை குனிந்து இருக்கிறாய் அல்லது உன் முகத்தை திருப்பி இருக்கிறாய். இப்படிப்பட்ட நிலைமையில் சில கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த சபையில் யாருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதோ என்பது எனக்கு தெரியவில்லை. ஆண்டவருக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். தேவனை முகமுகமாய் கண்டு அல்லது ஆண்டவரே என்று சொல்லி கண்களை ஏறெடுத்து பார்த்து நாட்கள் என்ன ஆயிற்று. அவருடைய பாதையில் நடக்க வேண்டிய எத்தனையோவே அவரை விட்டு திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது என்ன, முதுகை காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவரோ முகத்தை தேடுகிறார், அவரோ ஜனத்தினுடைய முகத்தை தேடுகிறார். முகத்தை தேடும் போது அந்த ஜனங்களோ தங்கள் முதுகை அவருக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் they have turned back. முன்பு அவரை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் இப்பொழுது வேற எதையோ பார்க்கிறார்கள். அவருக்கு தெரிந்தது முகம். இப்ப நான் இங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கும்போது என் முகம் உங்களுக்கு தெரிகிறது, நான் உங்களுக்கு நேரே இருக்கிறேன், எனவே என்னுடைய முகம் உங்களுக்கு தெரிகிறது. நான் இப்பொழுது அப்படியே திரும்பி விட்டால் உங்களுக்கு தெரிவது என்னுடைய முதுகுத்தானே, ஐயா அவர் முகத்தை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் தேடுவீர்கள். இன்று ஆண்டவரிடத்தில் அநேகர் முதுகை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறதுக்கு பதிலாக. அப்படி என்றால் அவருக்கு முன் வந்து நிற்க வேண்டியவர்கள் அவரை விட்டு விலகி போகிறார்கள். நான் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு குமாரன் தகப்பனை விட்டு திரும்பி போனதையும், ஒரு தகப்பனை விட்டு ஒரு குமாரன் திரும்பி போனதையும், அந்த தகப்பனிடத்தில் திரும்பி போகும் முன்பாக அவன் அனுபவித்த நன்மைகள், அவன் தகப்பனை விட்டு, ஏன்னா தகப்பனிடத்தில் அவன் இருக்கிறது வரைக்கும் அவனுக்கு நிறைய நன்மைகள் இருந்தது. இன்று இந்த சம்பவத்தை நாம் தியானிக்கும் போது நான் என் தகப்பனாய் இருக்கிற ஆண்டவருக்கு நேரே இருக்கிறேனா, அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேனா, அவருடைய சமூகத்தில் தான் இருக்கிறேனா, அல்லது அவரை விட்டு நான் திரும்பி போய்விட்டேனா, விலகி விட்டேனா என்கிறதை சிந்திக்கிறதற்காக இந்த காலை உங்கள் உள்ளத்தில் தேவன் வார்த்தைகளை தருவாராக. தகப்பனோடு கூட 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு ஓமை இது. தகப்பனோடு கூட 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் இளையவனுடைய நிலையையும் மூத்தவனுடைய நிலையையும் சொல்லி அவர் விளக்குகிறார். இந்த மூத்த குமாரனையும் இளைய குமாரனையும் இன்று விசுவாசிகளுக்கு ஒப்பிட்டு நாம் சிந்திக்க முடியும். கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு தகப்பனை பிதாவாகிய தேவனுக்கு இணையாக ஒப்பிட்டு பார்க்கவும், அவனுடைய 2 பிள்ளைகளையும் 2 விதமான கிறிஸ்தவர்களை சிந்திப்பதற்கும் இந்த நாள் நமக்கு உதவி செய்வதாக. 2 விதமான கிறிஸ்தவர்கள், ஒன்று இளைய குமாரனை போன்ற கிறிஸ்தவர்கள், இன்னொன்று மூத்த குமாரனை போன்ற கிறிஸ்தவர்கள். ஒரே வீடு, 2 விதமான பிள்ளைகள். சபை கர்த்தருடையது ஒன்று, ஆனால் பல விதமான ஜனங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறார்கள். ஒரு கூட்டமானவர் இளைய குமாரனை போல, ஒரு கூட்டமானவர்கள் மூத்த குமாரனை போல இருக்கிறார்கள். 2 பேருமே பூரணமானவர்கள் என்று சொல்ல இடமில்லை, குறைகள் உண்டு. ஆனால் அவைகளிலிருந்து நம்முடைய வாழ்க்கை எந்த விதத்தில் குறைவுபட்டிருக்கிறது என்பதை சிந்திக்கவும் சீர்படுவதற்கும் அது ஏதுவாயிருப்பதாக. நான் இளைய குமாரனை குறித்து உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அவன்தான் திரும்பி வந்தவன், திரும்பி ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த ஆண்டின் வார்த்தை திரும்பி வரும் ஆண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தரப்படுகிறது. திரும்பி வரும் ஆண்டு என்று சொல்லி. அப்படி என்றால் அநேக காரியங்கள் நமக்கு திரும்பி வருவதாக,
அநேக காரியங்களில் நாம் திரும்பி கர்த்தரிடத்தில் செல்வோமாக. 2 பகுதியும், இழந்தவைகளை நீங்கள் திரும்ப பெறுவீர்களாக. எவைகள் உங்களுடையதோ அவைகளை சத்துரு பறித்து கொண்டது உண்டானால் அவைகள் திரும்ப உங்களுக்கு கிடைப்பதாக. அதே நேரத்தில் அதற்கு முன்பாக எங்கே கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டுமோ அங்கே நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி வரவும் ஆண்டவர் கிருபை செய்யட்டும். எனவே தான் இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் திரும்பவும் வலியுறுத்துகிறேன். திரும்பி வா, திரும்பி வரும். இந்த நாளில் இளைய குமாரன் திரும்பி வந்து திரும்பி அவனுக்கு வந்த நன்மைகளை குறித்தும் நான் உங்களோடு பேச இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரோடு கூட இருக்கிறது பாக்கியம். தகப்பனுடைய வீட்டில் இருக்கிறது பெரிய சந்தோஷம். தகப்பனோடு கூட இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? சிலர்லாம் கல்யாணம் ஆன உடனே தனி குடித்தனம் போகணும்னு விரும்புவாங்க. ஆனா சிலர்லாம் கல்யாணம் ஆனாலும், எம்மா என்னைய மட்டும் போ சொல்லிடாத, அப்பா நான் கூடவே இருக்கிறேன், என்ன செய்யணுமோ சேர்ந்து குடும்பத்துல செய்யறேன். சில வேலைக்கள்ளைமார் அப்படி சொல்லுவார்கள். வேலைக்கள்ளைமார் அப்பா உழைச்சி கொண்டு அம்மா உழைச்சி வந்து சாப்பாடு போடுவாரு, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஊக்கமளிக்கவில்லை. தகப்பன் வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. யாருக்கானாலும் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிறது மகிழ்ச்சி. இந்த 2 குமாரர்களும் தகப்பன் வீட்டில் இருந்தார்கள். இந்த இளைய குமாரனும் தகப்பன் வீட்டில் தான், இந்த மூத்த குமாரனும் தகப்பன் வீட்டில் தான். இவர்கள் தகப்பன் வீட்டில் இருந்தபோது, இந்த இளைய குமாரன் தகப்பன் வீட்டில் இருந்தபோது அவனுக்கு கிடைச்ச 7 நன்மைகளை உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். அந்த தகப்பன் வீட்டில் அவன் இருக்கும்போது, அந்த தகப்பன் வீட்டில் அவன் இருக்கும்போது அவனுக்கு கிடைச்ச 7 நன்மைகள், 7 நன்மைகள். அந்த தகப்பன் வீட்டில், இன்று கர்த்தருடைய வீட்டில், தேவனுடைய சமூகத்தில் அவரோடு கூட இணைந்து இருக்கிறவர்களுக்கு தேவன் அதே 7 நன்மைகளை கொடுக்கிறார் என்று கூறுகிறேன். இந்த இளைய குமாரனுக்கு இந்த 7 நன்மையும் அவனுக்கு முதல்ல பெருசா தெரியல. அப்பா வீட்டில் இருக்கும்போது தகப்பன் வீட்டில் அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அவனுக்கு பெருசா தெரியல. அது பெருசா தெரிஞ்சிருந்தா போகணும்னு நினைச்சிருக்கவே மாட்டான். அது பெருசா தெரிஞ்சிருந்தா போகணும்னு நினைச்சிருக்கவே மாட்டான். இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைன்னு நினைச்சதுனாலதான் தகப்பனை விட்டு விலகி போகிறான். தகப்பனை விட்டு விலகி போகிறான். இன்று தேவன பிள்ளையே, தேவன் உங்களுக்கு தருகிற கிருபை, இன்னைக்கு நான் ஆராதிச்சுட்டு இருக்கும்போது ஏன் உள்ளத்தை உடைக்க பண்ணினது என்னன்னா, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை விட்டு இமை பொழுதும் விலகல. ஆண்டவரே உம்முடைய கிருபை, அதை நினைக்க முடிஞ்சதுனாலதான் அவருடைய கிருபையை விட்டு எனக்கு வெளியே போகிறதற்கு மனசே இல்லை. ஆண்டவரே எத்தனை காரியங்கள் எனக்கு இல்லாமல் போனாலும், அந்த ஃபேன் கூட தேவையான போட்டுக்கலாம், அதுக்கும் சுவிட்ச் இங்கே தான் இருக்குது, அதில் எஃப் ஒன்று போட்டிருக்கோம். சாரி, அந்த தகப்பனுடைய வீட்டிலே, தகப்பனுடைய வீட்டில் இவன் அனுபவித்து வருகிற ஒவ்வொரு நன்மையும் விலையேற பெற்றதுன்னு அறிஞ்சிருந்தா விலகியே போயிருக்க மாட்டான். அவன் விலகி போனான். சிலவைகளின் மேல் ஆசைப்பட்டு அவனுக்கு இங்க இருக்கிறத விட, தகப்பனுடைய வீட்டில் கிடைக்கிறத விட, தகப்பனுடைய வீட்டில் கிடைக்கிறத விட, தகப்பனுடைய வீட்டில் அந்த பிரதர் சொன்னாங்க, பாஸ்டர் எங்க அப்பா கடைசியா என்கிட்ட ஒரு முத்தம் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. தகப்பனுடைய வாஞ்சை, விருப்பம், தகப்பனுடைய வீட்டில் தகப்பன் கூட இருக்கும் போதுதான் அதெல்லாம் இருக்கும். தகப்பனுடைய வீட்டில் கிடைக்கிறவைகள் எப்ப தெரியுமா உணர முடியும்? தகப்பன் இல்லாத போது உணர முடியும். தகப்பனுடைய வீட்டிலிருந்து வெளியேறும் போது உணர முடியும். தகப்பனுடைய வீட்டிலிருந்து வெளியே இந்த இளைய குமாரனுக்கு தகப்பனுடைய வீட்டில் கிடைச்சு வந்த 7 நன்மைகளும் எப்ப தெரியுமா உணர முடிஞ்சிச்சு? விலகி போய் சில பாடுகளை படும்போதுதான் உணர முடிஞ்சிச்சு. என் அப்பா வீட்டில், என் அப்பா வீட்டில். அன்பு தேவ பிள்ளையே, தேவனை விட்டு மாத்திரம் விலகி போகாமல், தேவனை விட்டு மாத்திரம் விலகி போகாமல், எத்தனையோ குடும்பங்கள் விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போய் கொண்டிருக்கிற காலம் இது. தேவனை நம்பும் நம்பிக்கையில குறைந்து போகிற காலம். எதையோ பார்த்துட்டு, உலகத்தின் சில நன்மைகளை பார்த்துட்டு, சரி போவோம் இனி அந்த பக்கமா, அதுதான் நமக்கு வழி என்று விலகி போகிற காலம். எச்சரிப்போடு கூட உங்களிடத்துல நான் பேசுகிறேன். தகப்பனுடைய வீட்டில் கிடைக்கிறது எனக்கு போதும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? ஏன் அப்பா வீட்டில், ஏன் ஆண்டவருடைய வீட்டில் இவனுக்கு, இவன் நினைச்சா அப்பாவை விட்டுட்டு
நமக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போனா இதை விட நல்லா இருக்கலாம்னு நினைச்சா. அப்படித்தானே நகோமி நினைத்திருக்கலாம், அப்படித்தானே எலிமெலேக்கு நினைத்திருக்க வேண்டும், அப்படித்தானே மக்லோன் கிளியோனுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க, மக்களே மக்களே பெத்தேலில் இருந்தது போதும், பொண்ணு கிடைக்காதுடா அங்க பெத்தேலில, நம்ம மோவாபுக்கு போவோம், இங்க சாப்பாடுக்கு கூட வழி இல்லை, இங்க உணவுக்கு கூட பஞ்சம், நம்ம 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 மோவாப் தேசத்துக்கு போகும். முகத்தை பார்க்க வேண்டியவர்கள் முதுகை ஒரு குடும்பம் கர்த்தருக்கு காட்டுகிறதே, எத்தனை வேதனை தேவனுக்கு இருக்கும். உன்னை பெத்லகேமில பிறக்க பண்ணினது தேவனுடைய தயவல்லவா, உன்னை பெத்லகேமில வந்து உட்கார வச்சது தேவனுடைய தயவல்லவா. எத்தனையோ பேர் விரும்பியும் கிடைக்காத ஸ்லாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறதே. இளைய குமாரனே, உன்னை இந்த வீட்டில் பிறக்க வைத்தது தேவனுடைய தயவல்லவா. நிறைய பிள்ளைகளுக்கு தேவன் தங்களுக்கு வச்சிருக்கிற வீட்டை குறித்த சந்தோஷம் இல்லை. எத்தனையோ பேருக்கு தங்களுடைய வீட்டில் இருக்கிற காரியத்தின் சந்தோஷம் கொஞ்ச நாள் ஹாஸ்டலுக்கு அனுப்பி பார்க்கணும். அங்க போகும்போது தான் தெரியும், அம்மா அப்பா அப்பா 2 நாள் கூட லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கலாமா? ஏன்? அங்க இருக்கும்போது தான் சில காரியங்கள் உணர முடியும். முதல்ல போன போது கூடு திறந்த பறவை மாதிரி இருக்கும். பிள்ளைகள் ஹாஸ்டலுக்கு போகும்போது சிலது அதுக்காகவே சொல்லும். என்ன சொல்லும்னா, 12 முடிச்ச உடனே என்னைய கொண்டு லண்டன்ல சேர்த்துருங்க. ரொம்ப ஓவரா லண்டன்ல சேர்த்துருங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா வேணா வெளிநாட்டில் படிக்க வைக்கணும்னா படிக்க வைங்க. ஒருவேளை நல்ல வாய்ப்பு வரும், அங்க படிச்சுச்சுன்னா நல்ல வாய்ப்பு இருக்குது, ஆண்டவருடைய வழி நடத்துதலும் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, தப்பு இல்லை, படிக்க வைக்கிறது தப்பு இல்லை. நீங்க விரும்புகிற ஒன்றுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபித்து நீங்க படிக்க வைக்கிறது தவறு இல்லை. சில நேரம் சில பிள்ளைகள் விரும்புறது, நான் 12 முடிச்ச உடனே என்னை அங்க கொண்டு சேர்த்துடணும். எதுக்கு? இவர் வீட்டை விட்டு போகணும். இப்போ வீட்டை விட்டு போகணும். வீட்டில் இருக்கிறது கஷ்டமா இருக்குது சிலருக்கு. அப்பா போனை கேட்காரு, எதுடா ராத்திரி இவ்வளோ நேரம் போன் வச்சிருக்கிறா. ஹாஸ்டல்ல கேட்க மாட்டாங்களோ? 2 நாள் வாலிபர் முகாம்ல கையில தரவே மாட்டார்கள். பாப்பமே கையில 2 நாள் போன் இல்லாம இருந்துச்சுன்னா ஏதாவது இப்படி ஆடி வந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுவோம். சிலர் வந்துடும், இனி காலமெல்லாம் அப்படி பொல்லாததா மாறிட்டு. ஏன்னா கையில போன் இல்லைன்னா இனி ஒரே நரம்பு தளர்ச்சி வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் நடக்கும் பாரு. இப்போ வீட்டில இருந்து வெளியே போய் போன் எடுக்கலன்னு திரும்பி வந்த எத்தனையோ பேர் இருக்காங்க. திரும்பி வந்த அவசியத்துக்கு எடுத்துட்டு போங்க, அவசியத்துக்கு தேவைக்கு எடுத்துட்டு போங்க. தேவைக்கு சில நேரம் ஸ்கூலுக்கும் எடுத்துட்டு போறான். புக்கு அன்னைக்கு மறந்து வச்சாச்சு, ரெக்கார்டு மறந்து வச்சாச்சு, அது நாளைக்கு எடுத்துட்டு போலாம். ஆனா போனு இன்னைக்கு எடுத்துட்டு போகணும். அங்க போய் ஆஃப் பண்ணி தான் வைப்பேன். ஆனா முடிஞ்சு வெளியே வரும்போதுல இருந்தே நான் பார்த்துட்டே வருவேன். முடிஞ்சு வெளியே எப்பா எவ்வளவு தூரம் உன்னை அடிமையாக்கிட்டு, எவ்வளவு தூரம் இந்த ஃப்ரீடம் வீட்டில் கிடைக்கல. சில வீட்டில் உங்களை கண்டிக்கிறாங்களா இதுக்காக? அந்த இடத்தை விட்டு, அப்பா வீட்டை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போக நினைக்கிறது சில பிளான் ஆக்கு வச்சு. இந்த பையன் அப்படிதான். இந்த இளைய குமாரன் இருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் பிளான் இருந்துச்சு, திட்டம் இருந்துச்சு. அப்பா வீட்டில் கிடைக்கிற நன்மைகளை நினைக்கல, ஈவன் தனக்காக வச்சிருக்கிற திட்டங்களை நினைச்சு பார்த்துதான் அவன் விலகி போகிறான். அன்பு தேவ பிள்ளையே, இந்த இளைய குமாரன் விலகி போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதற்கு ஒன்றை சொல்லுகிறேன். அவன் இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் விலகி போனா. அன்பு தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல சில நன்மைகளை பெற, இந்த உலகத்துல சில ஆசீர்வாதங்களை பெற ஆண்டவரை விட்டுட்டு வேற எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கும் சொன்னா வேண்டான்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லலாம்? என்னது? ஆண்டவரை விட்டுட்டு. ஆபிரகாமுக்கு ஒரு நேரம் அப்படிதான் கிடைச்சி. மனைவி எங்க விடு, ஆடு மாடு தாரேன்னு. இவனும் ஆடு மாடை வாங்கிட்டு போயிட்டான். எவ்வளவு
அந்த ஆளர் குறைச்சொன்னேன்னு நினச்சி வருத்தப்படும். அவர் விசுவாசிகளின் தகப்பன். ஆனால் சில இடத்துல சில தவறுகள் வந்திருக்கு. எதுக்குன்னா அதையும் ஆண்டவர் ஏன் எழுதி வச்சார்னா, நம்ம அந்த மாதிரி தவறிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் வேதத்தில் நல்ல மனிதர்களுடைய சில குறைகளையும் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். சில குறைகளையும் இருக்கட்டும். நம்ம இவன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு விலகி போக காரணம் என்ன தெரியுமா? உலகத்தின் மேல் உள்ள ஆசை. அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை விட்டு நீ விலகி போக காரணம் என்ன? ஆண்டவரை விட்டு நீங்கி போக காரணம் என்ன? ஜெபத்துல வர்றதில்ல, வாலிபர் கூட்டத்தில் சில நேரம் வர்றதில்ல, சபையில நடக்கிற ஆராதனைக்கு வருகிறதற்கு யோசனை. ஆண்டவரை விட்டு சற்று சற்று விலகி போய் கொண்டிருக்கிற எவர்களானாலும் உங்களுக்குள் உலகத்தின் ஆசை வந்தால் தேவனோடு இருக்கிற உறவை நீங்கள் இழப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். வேத புஸ்தகத்திலே நீங்கள் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே பவுல் தேமா என்கிறவனை குறித்து ஒரு சாட்சி பகருகிறார். தேமா என்கிற ஒருவனை குறித்து அவர் சொல்லுகிற சாட்சி என்ன தெரியுமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், அவன் என்னை விட்டு பிரிந்து போனான், அவன் என்னை விட்டு பிரிந்து போனான் என்று அவர் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். ஏன் அவன் பிரிந்து போனான் என்று அவர் எழுதுகிறார் தெரியுமா? 2 தீமோத்தேயு 4:10 வாசிக்கலாம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். எங்கேயோ கிணத்துக்குள்ள இருந்து வாசிக்கிற மாதிரி கேக்குது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். அவன் அங்கே போய்விட்டான். எதுக்கு பிரிஞ்சானோ தெரியல, ஆனா வசனத்துல ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பவுலோடு இருந்தால் நம்மளை அவரை அடிக்கும் போது நம்மளையும் அடிச்சு காயப்படுத்தி கஷ்டப்படுத்திடுவாங்கன்னு இவர் பிரிஞ்சு போனாரோ தெரியல. எப்படியோ உலகத்தில் உயிர் வாழணும் ஐயா, உங்களோடு வந்தா செத்து போவோம், உங்களோடு வந்தா ஊழியத்தில் உங்க கூட வந்தா. சிலரோடு சுவிசேஷ ஊழியம் போனாலே பயமா இருக்கும். சிலரோடு சுவிசேஷ ஊழியம், இந்த சுவிசேஷ ஊழியம் சொன்ன உடனே ஒரு காரியம் ஜெபிக்க மறந்துட்டோம். இந்த வாரத்தில் சுயவரம்பு சுவிசேஷ ஊழியம் கடந்து போகிறார்கள். அவர்களுக்காக உங்கள் ஜெபங்களை நினைத்து கொள்ளுங்கள். வருகிற வெள்ளி சனி 18, 19 என்று நினைக்கிறேன். அவங்களுடைய ஊழியத்தை நினைத்து நீங்கள் ஜெபித்து கொள்ள உங்களை கேட்கிறேன். சிலரோடு சுவிசேஷ ஊழியம் போக முடியாது. ஏன்னா அவர் சில இடத்துல வைராக்கியமா நின்று பேசும்போது வர்றவன் அடிக்க ஆரம்பிப்பான். அடிபடும்போது நமக்கும் சேர்ந்து என்ன செய்யும்? விழும். நம்ம வாய் கொழுப்பினால அடி வாங்கினா தப்பு. வாய் கொழுப்பினால அடி வாங்கிட்டு கர்த்தர் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் பாடுபடும் கிருபையை தந்தார். இல்லை, நீ அங்க வாயை மூடி இருந்தால் அடி வாங்கி இருக்க மாட்டாய். நீ சொல்ல வேண்டிய இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சொல்ல வேண்டிய இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஒரு ஊழியக்காரரோடு பேசிக்கொண்டு வரும்போது சொன்னார், பாஸ்டர், அந்த ஊழியக்காரர் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணாரு, இயேசுன்னு எத்தனை நேரம் சொன்னாருன்னு கேட்டார். நான் எண்ணனே அப்படின்னாரு. அப்ப அவர் என்ன எதிர்பார்த்திருக்கிறார்? ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பேசும்போது இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும்னு. ஆமென். இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும். ஓன் தெய்வத்துக்கு கண்ணு கிடையாது, ஓன் தெய்வத்துக்கு இதுவும் மேல கேட்குது, உன் தெய்வத்திற்கு காது கிடையாது, உன் தெய்வத்துக்கு நடக்க முடியாது, நீ காலு செஞ்சு வச்சிருக்கா, நீ தான் தூக்கிட்டு போகணும். இப்படி பேசினா அவனுக்கு கோபம் வருமா வராதா? நம்ம சொல்ல வேண்டியது, இந்த தேவன் இயேசு என்னும் ஆண்டவர், அவர் மரித்தும் உயிர்த்திருக்கிறார். ஜீவனை தந்த ஆண்டவர், வாழ்வை கொடுக்கிறவர், அவரை சொல்லு. அதை சொல்லும் போது வந்து பொந்து பொந்துன்னு தந்தானா வாங்கிக்குவோம். ஹல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேமா பிரிந்து போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் பிரிஞ்சு போனதற்கு காரணம், அவனுக்கு இந்த உலகத்துல வாழணும்னு ஆசை வந்திருக்கலாம். ஊழியத்தை விட்டே போனான்னு சொல்லப்படல. அவன் இன்னொரு பட்டணத்திற்கு, அது அவனுடைய சொந்த பட்டணம், தன்னுடைய சொந்த பட்டணத்துக்கு போயிருக்கிறான். ஒருவேளை அங்கேயும் போய் அவன் ஊழியம் செய்தானா என்பதும் தெரியவில்லை. 2 வித கண்ணோட்டம் இருக்கிறது. ஆனால் அவன் ஏன் பிரிந்து போனான் என்றால், இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை
வைத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 59 வருகிற வசனங்களிலே ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்தவன் தான். அவன் திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு போகும்படியாக இயேசுவினிடத்தில் கேட்கிறான். அவன் சொல்லுகிற காரணம் என்னவென்றால், என் தகப்பனை நான் அடக்கம் பண்ணும்படியாக. 59ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேறொருவனே அவர் நோக்கி, இவன் ஏன் இயேசுவை விட்டு விலகி போகிறான்? வேறொருவன் அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இவன் ஆண்டவரை விட்டு விலகி போகிறதற்கு காரணம் என்னவென்றால், இவன் ஆண்டவரை விட்டு இயேசுவை விட்டுட்டு விலகி போக வேண்டிய ஒரு காரணம் இவனுக்கு என்னவென்றால், அவன் சொல்றான், என் தகப்பனை அடக்கம் பண்ணும்படியாக. இப்பதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அப்பாவை நேசிக்கணும், கனம் பண்ணணும்னு. ஆனா இயேசு இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணுவார்கள், நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? உன் தகப்பன் என்னோடு உள்ள உறவுக்கு இடையில வர வேண்டாம். நீ எனக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளுக்கு இடையே உன் தகப்பன் வர வேண்டாம். அப்பா இன்னும் சாக கூட இல்லை. ஆனா இவன் என்ன தெரியுமா கேட்கிறான்? அப்பா சாகட்டு, நான் ஊழியத்துக்கு வரேன். அப்ப இவன் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கணும் தெரியுமா? டெய்லி அப்பாவை பார்க்கும்போது, இன்னும் சாவலையா, இன்னும் சாவலையா, நான் என்னைக்கு போவேன், நான் என்னைக்கு போவேன், அப்படித்தானே எதிர்பார்த்து இருக்கணும். அப்பா இன்னும் மரிக்கல. மரித்த அப்பாவை அடக்கம் பண்றதுக்கு இல்ல, அவர் மரிக்கும் போது அடக்கம் பண்ணிட்டு நான் வரலான்னு சொல்லி சொல்லுகிறான். ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது என்ன தெரியுமா? இவனுக்கு இருந்த தகப்பனின் மேல் உள்ள பாசம் ஆண்டவரை விட்டு இவனை பிரிக்கிறது. அதனால தான் உங்களோடு சொல்லுகிறேன், தகப்பனை விட்டு பவுல் விதமா எழுதுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லலாம்? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது. லூக்கா சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலே விருந்துக்கு வர வேண்டியவர்கள் விருந்துக்கு வரல, விலகி போயிருக்கிறார்கள். விருந்துக்கு வர வேண்டியவர்கள், ராஜாவின் விருந்து, ராஜ சமூகத்தின் சந்தோஷம், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், இதிலே இருக்க வேண்டியவர்கள் விலகி இருக்கிறார்கள். லூக்கா சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 18 21 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், 18ஆம் வசனத்தை வாசிக்கலாமாம். தன் மனைவியை தள்ளிவிட்டு, லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவைகள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். விலகி போனவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரை விட்டு விலகினதற்கு காரணம் கூட வச்சிருப்பாங்க. ஆண்டவரை விட்டு விலகினதற்கு சிலர் காரணங்களை கூட சொல்லுவார்கள். நான் ஏன் தெரியுமா இப்ப இப்படி, நான் அது அப்படி என்று சொல்லி நியாயப்படுத்துவார்கள். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரை விட்டு விலகுவதற்கு மட்டும் காரணம் சொல்லவே முடியாது. இவர்கள் சிலர் போக்கு சொல்ல தொடங்கினார்களாம். ஒருத்தன் வயலை சொல்றான், எனக்கு இப்ப வயல் வந்ததுன்னு சொல்லுகிறான். இன்னொருத்த சொல்லுகிறான், எனக்கு 5 ஏர் மாடுகள்னு சொல்றான். இன்னொருத்த சொல்றான், இப்பதான் கல்யாணம் ஆச்சு, விருந்துக்கு கூப்பிட்டாங்க, அதனால ஞாயிற்றுக்கிழமை அங்க விருந்து, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்க விருந்து. ஏன் பிரதர் திங்கக்கிழமை விருந்து வைக்க இல்லை? அன்னைக்கு வேலை, அன்னைக்கு வேலை. செவ்வாய்க்கிழமை விருந்து வைக்க வேண்டியதானே? அன்னைக்கு வேலை. அப்ப ஞாயிற்றுக்கிழமை அது ஓய்வு நாள், அது ஆராதனை நாள். அன்னைக்கு விருந்துக்கு ஒத்துக்கொள்வார்கள். இவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிற எந்த காரியத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடாதிருங்க. அந்த அவன் ஒருத்தன் சொல்றான் வயலு, இன்னொருத்த சொல்லுகிறான் ஏர்மாடு, இன்னொருத்த சொல்லுகிறான் நான் இப்பொழுதுதான் விவாகம் பண்ணினேன், எனவே நான் இப்போ வரக்கூடாதுன்னு சொல்லுகிறான். அன்பு தேவ பிள்ளையே, உங்களை கிறிஸ்துவை விட்டு வழி விலகச் செய்கிற லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல ஒருத்தருக்கு மனைவியை நினைச்சுக்கோன்னு அங்க மட்டும் தான் சொல்லியிருக்கு. மற்றபடி அடுத்தவங்க மனைவியை நினைச்சிட்டு இருக்க கூடாது, அடுத்தவங்க மனைவியை நினைக்க கூடாது. அங்க ஒரு வசனத்துல மட்டும் லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு. லோத்தின் மனைவியை சொல்லியிருக்கா? ஏன் தெரியுமா அப்படி சொல்லியிருக்கு? லோத்தின் மனைவியை நினைக்க சொல்லி அவ திரும்பி பார்த்தவள், அவ சோதோமை திரும்பி பார்த்தவள், சோதோமை திரும்பி பார்த்தவள். விட்டு வந்ததை திரும்பி பார்க்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வர வேண்டாம். வாய்ப்பு வரலாம், ஆனால் வாழ்க்கை வர வேண்டாம். சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பு வரலாம்,
வாழ்க்கை வர வேண்டாம். சிலருக்கெல்லாம் வாய்ப்பு வராததுனால தான் திரும்பி பார்க்கல. வாய்ப்பு வந்துனா திரும்பி பார்ப்பார்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரே, ஏன் நினைத்துக் கொள்ள சொல்லுகிறார்? அவள் திரும்பி பார்த்தவை. உப்பு தூணானாள் என்று தெரியும். எதுக்கு அவ திரும்பி பார்த்தாள்? சோதோமை நினைக்கிறாள், சோதோமை நினைக்கிறாள், தனக்கு இருந்தவைகளை நினைக்கிறாள், விட்டு வந்ததை நினைக்கிறாள், பாவத்தின் பட்டணத்தை நினைக்கிறாள். அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் திரும்பி பார்க்கிறதற்கு சந்தர்ப்பங்கள் வரலாம், ஆனால் வாழ்க்கை வர வேண்டாம் என்று சொல்லுகிறேன். தேவனை விட்டு விலகி போகிற இந்த இளைய குமாரன் விலகி போகிற இந்த இளைய குமாரன் விலகி போகிற அந்த நிகழ்வு, அந்த தகப்பனுடைய வீட்டில் இருந்தபோது அவனுக்கு இருந்த 7 நன்மைகள் என்ன தெரியுமா? ஒன்னொன்னா சொல்றேன். அந்த தகப்பன் வீட்டிலிருந்து போன போது இந்த 7 போச்சு. அந்த 7 போச்சு. அவன் நினைச்சான் எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கும், எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சான். தகப்பன் வீட்டில் இருந்தபோது இவனுக்கு இருந்த அந்த 7 நன்மைகள் இவன் தகப்பனுடைய வீட்டை விட்டு போன போது அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நன்மைகள் அவனை விட்டு போகணும். அவன் மட்டும் எதிர்பார்த்திருந்தா போயிருக்கவே மாட்டான். அப்பா விட்டு போனா இதெல்லாம் இல்லைன்னு நினைச்சிருந்தான்னா அவன் அங்கே இருந்திருப்பான். இதை விட மேலானது வேற எங்கேயும் இல்லைங்கிறத அவன் புரிந்திருந்தால் விலகி போயிருக்க மாட்டான். ஆனா 7ஐயும் இழந்தான். அடுத்து ஒரு பகுதி 3வது சொல்லுகிறேன். அவன் திரும்பி வந்தபோது இதே 7 காரியத்தையும் அவனுக்கு தகப்பனுடைய வீட்டில் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. திரும்பி வர ஒரு தீர்மானம் எடுத்தான். திரும்பி வர அவன் தகப்பன் வீட்டில் இருந்தபோது கிடைச்சிருந்த 7 ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? 1, தகப்பனோடு உள்ள உறவு. தகப்பனோடு உள்ள உறவு 1, ரிலேஷன்ஷிப் வித் தி ஃபாதர். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை விட்டு விலகி போமுனால ஆண்டவரோடு இருக்கிற ஒரு உறவை பெருசா நினைங்க. ஆமென்னு சொல்லாமா? ஆண்டவரோடு உள்ள உறவை பெருசா நினைங்க. பைபிள் ஸ்டடியில ஒரு நாள் ஒரு பாடம் எடுத்தேன். கொடிக்கும் செடிக்கும் இடையே எப்படிப்பட்ட உறவோ அப்படித்தான் கர்த்தருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவுன்னு ஒரு நாள் பாடம் எடுத்தேன். ஒரு நாள் சப்ஜெக்ட். கிறிஸ்துவோடு உள்ள உறவு ஐக்கியம் எப்படிப்பட்டதுண்டா, இந்த கொடியோடு செடியோடு கூட கொடி இணைந்து இருக்கிறது. இதே போலதான் பிதாவோடு உள்ள உறவு, குமாரனோடு உள்ள உறவு. இளைய குமாரனுக்கு தகப்பனோடு உள்ள உறவை பெருசா தெரியல. ஆனா அந்த வீட்டில் இருந்த போது அவனுக்கு கிடைச்ச நன்மை அதுதான். ஆனா வீட்டை விட்டு வெளியே போன போதுதான் உணர முடிஞ்சிச்சு, அப்பாவோடு உறவு இல்லையே. 2வது நன்மை அவனுக்கு அந்த குடும்பத்தில் இருந்த போது கிடைத்தது என்ன தெரியுமா? பிள்ளை என்னும் உரிமை. ஒன்னு உறவு, இன்னொன்னு உரிமை. ஒன்னு உறவு, இன்னொன்னு உரிமை. ஆண்டவர் தேவ பிள்ளைக்கு தருகிறது என்ன தெரியுமா? ஒன்னு தேவனோடு உள்ள உறவு. இன்னைக்கு அப்பா பிதாவே என கூப்பிட பண்ணுகிற ஒரு உறவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவர் தந்திருக்கிற ஸ்லாக்கியம். அந்த உறவுக்கு பின்னால தந்திருக்கிறது உரிமை. தகப்பனுடைய வீட்டில் நமக்கு தந்திருக்கிறது ஒரு பெரிய உரிமை. இவன் வெளியே போன பின்னால யார்கிட்டையாவது இந்த உரிமையோடு அவன் பேச முடியுமா? ஒரு குடியானவனிடத்துல போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பன்றி மேய்க்கிற வேலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேலையெல்லாம் செஞ்சுட்டு, சார் முடிஞ்சாச்சு தாங்க சார், உரிமையா ஏதாவது பேச முடியுமா? சொல்லுங்க பாப்போம். பதில் முடியாது. ஏனென்றால் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற உரிமை வேற எங்கேயும் இல்லை. அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரோடு நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்றா அவர்கிட்ட இருக்கிற உரிமை, அவரை பிடிச்சிட்டு கேட்கறது போல வேற யார்கிட்டையும் நம்ம கேட்கவே முடியாது. கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. 3வது தகப்பனுடைய ஆஸ்தியின் அனுபவம். இவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தகப்பன் வீட்டில் தகப்பனுடைய ஆஸ்தியின் அனுபவம். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். தகப்பன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இவனுக்கு இடம் உண்டு. அந்த தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற ஆஸ்தி அவனுக்கு உரிமை. அப்பா வீட்டில் இருக்கிறது பிள்ளைக்கு உரிமை உண்டா இல்லையா? உண்டு. இன்னைக்கு கர்த்தரோடு இசைந்திருக்கிற தேவ பிள்ளையே,
கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அனுபவத்திற்கு உரியது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லிக்கலாம்? அதனாலதான் தெய்வீக சுகத்தை அவர்கிட்ட கேட்கிறோம். பிள்ளைகளின் அப்பம், பிள்ளைகளின் அப்பம். இன்னைக்கு பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆஸ்தி, பிதாக்களின் ஆஸ்தி பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு கர்த்தரோடு இருக்கும் வரைக்கும் தான் அது உண்டு. அவரை விட்டு போன பின்னால எல்லாம் போகும். எல்லாம் இவன் நினைச்சா என்ன தெரியுமா? அப்பாக்கு ஆஸ்தி நம்ம கையில வாங்கிட்டா, நம்ம இவரை விட்டுட்டு போயிட்டா, நமக்கு என்னைக்கும் ஆஸ்தி காப்பாற்றும் நினைச்சான். இன்னைக்கு சிலர் நினைக்கிற அப்படிதான். ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, அப்புறம் திரும்பி கூட அந்த ஆளை பார்க்க மாட்டாங்க. எந்த ஆளை? ஆண்டவரை. திரும்பவும் சொல்றேன், சிலர் ஆண்டவற்றை அழுது கேட்பாங்க, சிலர் ஆண்டவற்றை அழுது நன்மைக்காக கேட்பாங்க. ஆண்டவர் கொடுப்பார், கொடுத்த பின்னால அதுக்கப்புறம் அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இவன் இளைய குமாரன் தகப்பனிடத்துல தன் பங்கை கேட்டான். அவன் நினைச்ச என்ன தெரியுமா? இந்த பங்கு தான் என்னை இந்த வீட்டுல சந்தோஷமா வச்சிருக்கு. இல்ல, பங்கை கொடுத்தவர் தான் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் அல்ல முக்கியம், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் முக்கியம். ஒருத்தன் ஒரு வாத்து வளர்த்தானா, ஒரு வாத்து வளர்த்தானா, அது தினமும் பொன் முட்டை போட்டுட்டு இருந்தான். தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? யார் வீட்டுல எல்லாம் இருக்குதோ தெரியல. அந்த வாத்து பொன் முட்டை போட்டுட்டு இருந்துச்சான். தினமும் முட்டை விடுற அந்த வாத்து டெய்லி முட்டை போடுதோ, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுமா, எத்தனை போட்டுச்சோ தெரியாது. அவனுக்கு தினமும் கிடைக்கும் பொன் முட்டை, பொன் முட்டை. அதை வித்தா நல்ல காசு கிடைக்குது. இவன் ஒரு நாள் நினைச்சான், என்னன்னா இதுக்கு வைத்த கீரணும், இதுக்கு உள்ள இருக்க அத்தனை முட்டையை எடுத்துடணும். அப்போ ஒரே நாளில் எல்லாம் என்னாச்சு? வைத்த கீரினா ஒரு நிறைவாகாத ஒரு முட்டை இருக்குது, நிறைவாகாத ஒரு புன் முட்டை இருக்குது. இதை வச்சு என்ன செய்ய? ஐயோ, வைத்த தைப்போமா? வைத்த சிலர்லாம் நினைக்கிறது ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் போதும், அது வந்துட்டுனா அப்புறம் ஆண்டவரே, ஆண்டவரே இப்ப நான் ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி. அதுக்கு முன்னால வேலையே இல்லாம ஆண்டவரே, ஆண்டவரே வேலை கிடைச்சப்புறம் வேலையை விட்டுட்டு இங்க வாங்கன்னு சொல்லல. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் டேவிட் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, சந்தோஷம். இன்னைக்கு அவருக்கு ஒரு டியூட்டி உண்டு, முக்கியமான ஒரு காரியனால. அவர் என்னிடத்துல ஃபோன் பண்ணி சொன்னார், அவருக்காக நல்லா நம்ம ஜெபித்துக்கிடுவோம். இவ்வளவு காலமா சரியா வேலை இல்லாம இருந்தது. அப்ப அவர்கிட்ட சொன்னேன், நீங்க நல்லா ஜெபத்துல இன்னும் பலப்படுங்க என்று சொல்லி. நமக்கு கர்த்தர் நன்மைகளை செய்யும் போது தேவனை விட்டு நாம் விலகி போகாமல் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய தகப்பனின் ஆஸ்தியின் அனுபவம் இவனுக்கு வீட்டில் இருந்த போது உண்டு. தன் பங்கை வாங்கி கொண்டு போனான், செலவழிந்தது, ஒன்றுமில்லாமல் போனது. தகப்பன் வீட்டில் அனுபவித்த 4வது நன்மை என்ன தெரியுமா? பிள்ளை என்னும் ஸ்தானம் அவனுக்கு இருந்தது. என்ன தெரியுமா? அப்பா வீட்டில் இருக்கிறது வரைக்கும் தான் பிள்ளைங்கிற ஸ்தானம் உண்டு. 19ஆம் வசனத்தை லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? 19ஆம் வசனத்தை. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. வீட்டில் இருக்கும் வரைக்கும் குமாரன், வீட்டை விட்டு வெளியே போயிட்டு எல்லாம் நஷ்டப்பட்டு திரும்ப வரும்போது அவன் உள்ளமே அவனுக்கு வேதனை கொடுக்குது. என்ன தெரியுமா சொல்ல வைக்குது? இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. எதை இழந்து போனான் தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போன உடனே பிள்ளைங்கிற ஸ்தானத்தை இழந்து போனான். வீட்டில் இருக்கிறது வரைக்கும் நான் உங்களோடு சொல்லுகிறேன், கர்த்தரோடு இருங்க. அந்த ஒரே வார்த்தை தான், விலகி போகாதிருங்க. ஒரு வேளை விலகி போயிருந்தால் உணர்ந்து திரும்ப கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட உங்களை சொல்லுகிறேன். 5வது என்ன தெரியுமா நன்மை தகப்பன் வீட்டில் இருந்தது? குறைவில்லாத வாழ்க்கை. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லாமா? ஹல்லேலூயா. தகப்பன் வீட்டில் குறைவில்லாத வாழ்க்கை. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, தகப்பன் வீட்டில் குறைவில்லாத வாழ்க்கை. ஆமா ஆமா சொல்லுங்க பிரதர். வாங்க அசோக்ராஜ் பிரதர் பக்கத்தில். ஆமா, நம்ம பிரதர் தான் அவர். சண்டை ஒன்றும் இல்லையே. தகப்பன் வீட்டில் குறைவில்லாத வாழ்க்கை. தகப்பன் வீட்டில் இருந்து பாருங்க.
ஆண்டவரோடு கூட இருந்து பாருங்க, ஆண்டவரோடு கூட நடந்து பாருங்க. அவரோடு சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரை தேடுங்க. அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறதுக்கு தான் அவர் இருக்கிறார். அவரோடு மாத்திரம் இணைந்திருக்க. 6வது நன்மை என்ன தெரியுமா? நல்ல ட்ரெஸ் உண்டு அப்பா வீட்டில். ட்ரெஸ்ஸை பற்றி கவலை இல்லை. வாங்குகிறதற்கு அப்பா, துவைக்கிறதற்கு அம்மா. சில வீட்டில் அப்படி இருக்கும். வாங்குகிறதற்கு அப்பா, துவைக்கிறதற்கு அம்மா. எத்தனை பேர் அவங்க ட்ரெஸ்ஸை நீங்களே துவைப்பீங்களா எனக்கு தெரியாது. பழகிடணும். ஒரு ஹாஸ்டலுக்கு போனால் நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம தான் துவைக்கணும். சிஸ்டர்ஸ், அதுக்காக உங்கள் கணவரை உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் துவைச்சி போடுங்கன்னு சொல்லாதுங்க. அவருக்கு ட்ரெஸ்ஸை துவைச்சி கொடுங்க. இதுவரை என்ன நடந்துட்டு இருக்கோ தெரில வீட்டில். நான் குழப்பத்துக்காக பேசலை. சில நேரம் அவர் துணியை அவர் தான் துவைச்சி, சிலருக்கு அப்படி தான் இருக்கும். என் மனைவி துவைச்சா திருப்தியே இல்லை பாஸ்டர், அது நான் துவைச்சா தான் திருப்தி. சரி, மனைவியை திருத்த முடியாத போது நீங்களே துவைச்சிங்கனாலும் தப்பு இல்லை. சில நேரம் மனைவி திருந்தாது. அது சிலது வேணும்னே திருந்தாது. நம்மளை துவைக்க வைப்பாங்கன்னே திருந்தாது. என்னவோ தெரில. சிலருக்கு வீட்டில் ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு அப்பா, துவைக்கிறதுக்கு அம்மா. எடுத்து கொடுக்கறதுக்கு கூட சில நேரம் வீட்டில் ஆளாங்கும். எடுத்து கொடுக்கறதுக்கு கூட வீட்டில் ஆளு. அம்மா சட்டை எங்க, எம்மா ட்ரெஸ் எங்க, சாக்ஸ் எங்க. கொஞ்சம் கொஞ்சம் வளரும்போது அதை வைக்க சொல்லி பழக்கி, நீ சாக்ஸா வைக்க வேண்டிய இடத்துல வச்சின்னா போய் தேடி பாருன்னு சொல்லி பழக்கணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவர் அப்புறம் கண்ணை மூடி போகும்போது மட்டும்தான் நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸை போடுவான். அது வரை கேட்டு எங்க இருக்குன்னு சொல்லி. இல்லை அவனுக்கு நல்ல வஸ்திரம் உண்டு தகப்பனுடைய வீட்டில். அவனுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. கொஞ்சம் தாண்டி பாருங்க, ஒரு பண்ணி மேய்க்கிறவனுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கும்? ஏர் ஹோஸ்டஸ் போட்டுட்டு வர்ற மாதிரி. பண்ணி மேய்க்கிறது வேலை. மாற்று வஸ்திரம் இல்லாம ஆயிட்டான். அவன் நினைச்சது என்ன தெரியுமா? தகப்பன் வீட்டில் இருக்கிற மாதிரி எங்க போனாலும் இருக்கலாம். ஒண்ணு மட்டும் சொல்லிட்டேன், ஹாஸ்டலுக்கு போறதெல்லாம் சரி, வேலைக்கு போறதெல்லாம் சரி, ஆண்டவரோடு இருக்கிற அனுபவத்தை விட்டு மட்டும் விலகி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. தரித்திரம் வாழ்க்கையை பிடித்து விடும். தகப்பன் வீட்டில் இருந்த போது நல்ல ட்ரெஸ், அப்புறம் மோதிரம்லாம் கொடுத்தாருன்னு தெரியல, நமக்கு வேண்டாம். பாதரட்சை, நல்ல செருப்பு, கொஞ்சம் தேஞ்சிட்டுனா செருப்பு வேண்டாம். கொஞ்சம் தேஞ்சிட்டுனா செருப்பு வேண்டாம், புது செருப்பு வேணும். சிலருக்குலாம் தேய கூட வேண்டாம். இது எனக்கு பிடிக்கல. இது எனக்கு செருப்பு எதுக்குன்னா முள்ளு குத்தாம கல்லு குத்தாம இருக்கிறதுக்கு தான் செருப்பு. முள்ளு குத்தாம சில வீட்டிலலாம் பார்த்தா நிறைய செருப்பு இருக்கும். அது என்னன்னா, ஒன்றுக்கு ஆயுசு காலம் முடியாம வாங்கினதுனால. ஒரு செருப்புக்கு ஆயுசு காலம் முடிஞ்ச அப்புறம் வாங்கினா கரெக்டா இருக்கும். சரி, வீட்டுக்குள்ள ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னா இருக்கட்டும். இவனுக்கு தகப்பன் வீட்டில் செருப்பு உண்டு. அப்புறம் போன அப்புறம் செருப்பு பிஞ்சு போச்சு. வாங்க வக்கில்ல, வாங்க வழி இல்லை. வீட்டுக்கு வரும்போது செருப்பு போட்டுட்டு வந்தானா? எப்படி பாஸ்டர் தெரியும்? அப்பா சொல்றாரு, அவன் பாதங்களுக்கு பாதரட்சை கொடுங்கள்னாரு. பார்த்தாரு, பரிதாபம். என் வீட்டில் இருக்கும்போது உனக்கு கட் ஷூனா என்ன, உனக்கு அந்த ஷூனா என்ன, இந்த செருப்புனா என்ன, இப்போ ஒன்னும் இல்லாம ஆயிட்டியே. தகப்பனோடு உள்ள உறவு இழப்பை உண்டாக்கிச்சு. இவன் அப்பா வீட்டில் இருக்கிறது வரைக்கும் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் கடைசியா ஒன்ன சொல்லி முடித்து ஜெபிக்கிறேன். அது என்னன்னா, தகப்பன் வீட்டில் அவன் இருந்த காலத்துல சந்தோஷம், சமாதானம், ஒரு உயிருள்ள வாழ்க்கை. உயிரோட செத்தவள்னு ஒருத்தருக்க வாழ்க்கை இருக்கு, சுகபோக வாழ்க்கை. ஆனா தகப்பனுடைய வீட்டில் இவனுக்கு நல்ல உயிரோடு ஒரு வாழ்க்கை, உயிருள்ள வாழ்க்கை, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. ஆனா எப்ப தகப்பனுடைய வீட்டை விட்டு போய் கொஞ்ச காலம் ஓடிச்சோம், கொஞ்ச காலம் ஓடும், நண்பர்கள் இருக்கிறது வரைக்கும் கொஞ்சம் ஓடும், ஆஸ்தி அழியிறது வரைக்கும் வண்டி ஓடும். ஆனா ஒரு நாள் எல்லாம் அழியும். தகப்பனுடைய வீட்டில் இருக்கும்போது குறையாது, தகப்பனை விட்டால் அது குறைந்து போகும். ஆனா எப்போ இந்த இளையகுமாரன் திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வந்தானோ அப்ப இழந்த சந்தோஷம் வந்துச்சு,
இழந்த சமாதானம் வந்துச்சு. தகப்பன் இவனை குறித்து என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இவன் முன்ன உயிரோடு இருந்தான், அப்புறம் செத்தான், இப்ப திரும்ப உயிரோடு வந்திருக்கிறான். 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் குமாரனாகிய இவன் என்கிட்ட இருக்கிறது வரை உயிரோட வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா என்னை விட்டு பிரிஞ்சு போன போது அவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் திரும்பி வரும் ஆண்டிலே திரும்பவும் காணப்பட்டான். அவர்கள் சந்தோஷப்பட. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, அப்பா வீட்டுல வரும்போது சந்தோஷத்தை திரும்ப தருகிறா. இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஒன்று விலகி போகாதே, ஒன்று விலகி போகாதே. ஒருவேளை ஏதேனும் சில ஆசைகளை வைத்து, உலகத்தின் மேல் ஆசைகளை வைத்து நீ விலகி போனது உண்டானால், நீ திரும்ப இளையகுமாரன் ஒரு முடிவெடுத்தான். என் அப்பா வீட்டுக்கு போறேன், என் அப்பா வீட்டுக்கு போறேன். அங்க என் அப்பா வீட்டுல போய் வேலைக்காரனா வேலை பார்க்க போறேன். என்ன வாழ வழி இல்லை, ஒரே இடம்தான் எனக்கு வாழ உண்டு, அப்பா வீடு. ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தின் ஒரு ஆனந்தத்தை உங்கள் வாழ்க்கையில தர இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபியுங்க. ஆண்டவரே, நான் விலகி போகக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ண போறீங்க. உம்மை விட்டு விலகி போகக்கூடாது, உம்மை விட்டு விலகி போகக்கூடாது, உம்மை விட்டு விலகி போகக்கூடாது. தேவனே, உம்மை விட்டு விலகி போகக்கூடாது. எத்தனை பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? உங்க உள்ளத்துல மட்டும் இல்ல, உங்களுடைய வாயை திறந்து ஆண்டவரோடு பேச நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பேக்கெல்லாம் மூடணும்னா மூடி வைங்க, ஆனா ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. பைபிள் எல்லாம் அப்படியே மூடி வைக்கணும்னா மூடி வைங்க. இந்த ஜெப நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏசப்பாவோடு இந்த நேரத்தில் பேச ஆரம்பிங்க. அப்பா, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா, திருமுகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திருமுகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? என் சத்தமே நான் இன்னும் எழுப்ப விரும்பல. நான் பேச வேண்டிய அளவுக்கு பேசுறேன். என்னுடைய நெஞ்சும் தொண்டையும் வலிக்கிற அளவுக்கு பேசுறேன். வியாழக்கிழமையில இருந்து டெய்லி கூட்டங்களை நடத்தி என்னுடைய தொண்டையில பயங்கரமான வேதனை தான். அதன் நடுவே உங்களோடு இன்னும் பேசுகிறேன். எதுக்காக என்றா, அப்பா வீட்டில் இருக்கிற ஒரே சந்தோஷம் எனக்கு எப்பொழுதும் இருப்பதாக, எனக்கு எப்பொழுது இருப்பதாக. இங்க இருக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அந்த நன்மை இன்னும் வேண்டும். இன்னும் அந்த நன்மை இழந்திருக்கிறீர்கள் என்றால் அந்த நன்மை உங்களுக்கு வேண்டும், உங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, தாரோப்பா, 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 தாரோப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. எங்க அப்பா வீட்டில், தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே இங்கு தானே. அப்பா வீட்டில் சொல்லலாமா? ஆமென். மறுபடியும் அது கேட்கலன்னா கொஞ்சம் கேட்கும்படியா வைக்கணும். இங்கு தானே எங்க அப்பா வீட்டில் இங்கு தானே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம். ஆண்டவரே, அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. எங்க அப்பா வீட்டில் ஒரு தகப்பன், அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்முடைய தகப்பன். ஓ, இந்த சந்தோஷம் என்னை விட்டு எடுபடாதிருப்பதாக. இந்த சந்தோஷம், ஆமென். அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே, ஹல்லேலூயா. ஆமென். அப்பா வீட்டில் சந்தோஷம்.
சந்தோஷமே ஆடலும் மறுபடியும் எங்க அப்பா 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 ஏசப்பா அப்பா வீட்டில் சந்தோஷமே பாடலும் இங்கே தானே. கரங்களை தட்டி எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய வீட்டில் உள்ள சந்தோஷம் எனக்கு போதும்ப்பா. அது நண்பர்களின் கூட்டத்தில் இருக்கிறது போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உம்முடைய வீட்டிலே எனக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் எனக்கு போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டவரே அந்த சந்தோஷம் எனக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய வீட்டிலே எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. இளைய குமாரனே, உன் நண்பர்களோடு இருக்கிற மகிழ்ச்சி ஒருவேளை அப்பா வீட்டில் இல்லாம இருக்கலாம், ஆனா அது அநித்தியமான பாவ சந்தோஷம். அப்பா வீட்டில் இருக்கிறது அழியாத நித்திய சந்தோஷம். ஆமென்னு சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவ பிள்ளைகள் அவரோடு கூட எப்பொழுதும் இசைந்திருக்கிற, அவரோடு கூட எப்பொழுதும் இணைந்திருக்கிற, அவரோடு கூட எப்பொழுதும் சேர்ந்திருக்கிற, அவரோடு கூட எப்பொழுதும் இசைந்திருக்கிற அந்த நல்ல கிருபையை தேவன் தந்தருளுவாராக. எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, திரும்பி வா, திரும்பி வரும் வருஷத்துல நீ துவக்கத்தில் சில வார்த்தைகளை நீ பேசுகிறீர் ஆண்டவரே. திரும்பி வா, அப்பொழுது உனக்கு திரும்பி வரும். இதற்கு முந்தைய சில ஆண்டுகளிலே உம்முடைய பிள்ளைகள் இளைய குமாரனை போல இழந்திருக்கிறது உண்டானால் எங்கே விலகி போனார்களோ அந்த இடத்திலிருந்து தகப்பனோடு கூட மறுபடி இணைந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. திரும்பி வரும் ஆண்டு, இந்த வருஷத்துல சிலவைகள் உம்முடைய பிள்ளைகளை திரும்ப மறுபடி அவர்களுக்கு கொடுக்க போகிறீர். தகப்பனோடு உள்ள உறவு, தகப்பன் கொடுக்கிற உரிமை, தகப்பனுடைய வீட்டின் உடைமை, இவைகள் எல்லாம் திரும்ப வருகிறது. இழந்த சந்தோஷம், இழந்த சமாதானம், தகப்பன் வீட்டில் இருந்த போது இருந்த நல்ல வஸ்திரங்கள் ஆண்டவரே, தகப்பனுடைய ஆஸ்திகள், அவைகளை அனுபவித்து வந்தவர்கள் மறுபடி அவைகளை அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய நல்ல கரத்துல தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.